வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ சூடா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் இந்த நலத்திட்ட வாக்குறுதிகள். பொருட்களா இல்ல நேரடி பணமா? எது பெஸ்ட்? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல ஒரு சிம்பிளான கேள்வி. உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்கா? ஏன்னா இருந்துச்சுன்னா இப்ப நாம பேச போற நிறைய விஷயங்கள் நேரடியா உங்க வீட்டுக்கு சம்பந்தப்பட்டது. ஓகே, இந்த புது வாக்குறுதிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் ஏற்கனவே நடைமுறையில இருக்குன்னு ஒரு சின்ன ரீகேப் பாத்திரலாம் வாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரேஷன் கடையில மானிய விலையில அரிசி, சர்க்கரை எல்லாம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம குடும்பத் தலைவிகளுக்கான 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வரைக்கும் பல திட்டங்கள் ஏற்கனவே நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமா இருக்கு. சொல்லப்போனா இதுதான் இப்போதைக்கு நம்ம மாநிலத்தில் இருக்கிற ஒரு அடிப்படை சப்போர்ட் சிஸ்டம். இப்போதான் அசலைன மேட்ருக்கே வரும். வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி ஒரு புது வாக்குறுதி அலையையே கிளப்பி விட்டுருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. திமுக, அதிமுக ரெண்டு பெரிய கட்சிகளுமே ஒண்ணுக்கொன்னு சளைச்சவங்க இல்லேங்கிற மாதிரி மக்களை கவர போட்டி போட்டுக்கிட்டு சலுகைகளை அள்ளி வீசிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய நலத்திட்ட போட்டி மாதிரி ஆயிடுச்சு. சரி, முதல்ல இப்போ ஆட்சியில இருக்கிற டிஎம்கேவோட வாக்குறுதி லிஸ்ட பாத்திரலாம். அவங்க பிளான்ல பாத்தீங்கன்னா வெறும் பணம் மட்டும் இல்லாம பல பொருட்களும் இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் சில்வர் அண்டா, 1 கிராம் வெள்ளி நாணயம், 32 இன்ச் டிவின்னு ஒரு பெரிய லிஸ்டே சொல்லியிருக்காங்க. இதுல சிலது ஏற்கனவே லோக்கல் லெவல்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டா கூட சொல்றாங்க. ஆனா இவங்க வாக்குறுதியிலே பெரிய ஹைலைட் எது தெரியுமா? இந்த நம்பர் தான், 8000 ரூபாய். அப்படி என்னப்பா இந்த 8000 கூப்பன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இது ஒரு வவுச்சர். இதை வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ, அதாவது மிக்ஸி, வாஷிங் மிஷின் இல்ல ஃப்ரிட்ஜ் மாதிரி எதை வேணாலும் நீங்களே வாங்கிக்கலாம். இது எப்படி வேலை செய்யும்னா, 1, உங்க கைக்கு 8000 வவுச்சர் வந்துடும். 2, உங்க வீட்டுக்கு என்ன தேவையோ அதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். 3, அந்த வவுச்சர் எடுத்துட்டு கடைக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட்ல பொருளை வாங்கிக்க வேண்டியதுதான். ஒருவேளை நீங்க வாங்குற பொருள் விலை அதிகமா இருந்தா மிச்ச காசை நீங்க கொடுத்து வாங்கிக்கலாம். இதுல இருக்கிற பெரிய பிளஸ் பாயிண்டே இந்த சாய்ஸ் தான். அதாவது அவங்க குடுக்கறத வாங்காம நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம். ஏற்கனவே வீட்ல இருக்கிற ஒரு பொருளையே திரும்பவும் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. முக்கியமா குவாலிட்டி. அரசாங்கம் கொடுக்கற பொருளுக்கும் நம்மளே கடையில போய் பார்த்து வாங்குற பிராண்டட் பொருளுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இந்த கூப்பன் மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. இப்போ மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறத 2000 மாத்துறது, அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் வீடு கட்டி தர்றது, அப்புறம் புதுமை பெண் திட்டத்துல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கற தொகைய 1500 ரூபாயா ஏத்துறதுன்னு லிஸ்ட் பெருசா போகுது. சரி, திமுகவோட பிளான் இப்படி இருக்கு. இதுக்கு பதில் அடியா எதிர்க்கட்சியான அதிமுக ஒரு செம மாஸ்டர் ஸ்ட்ரோக் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அவங்களோட அணுகுமுறை ரொம்ப நேரடியானது, தெளிவானது. ஒரே ஒரு நம்பர்ல அடக்கிடலாம், 10,000 ரூபாய். அதாவது அவங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரே தடவையா 10,000 ரூபாய் ரொக்கமா கையில கொடுத்துருவாங்க. அந்த பழத்தை நீங்க என்ன வேணாலும் கணிக்கலாம். முழு சுதந்திரம் உங்க கையில தான். ஓகே, இப்போ 2 பக்கமும் என்ன வாக்குறுதின்னு பார்த்தாச்சு. இதெல்லாம் பொதுமக்களாகிய நமக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக பொருட்கள் நிதி உதவின்னு ஒரு பெரிய பேக்கேஜ் கொடுக்கறாங்க. அதுல ஹைலைட்டே அந்த 8000 ரூபாய் கூப்பன் தான். இன்னொரு பக்கம் அதிமுக எந்த சுத்து வளைவும் இல்லாம நேரடியா 10,000 ரூபாய் ரொக்கம். ஒருத்தங்க நமக்கு தேவையான பொருளை நாமளே செலக்ட் பண்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இன்னொருத்தங்க பணத்தையே கொடுத்து முழு நிதி சுதந்திரத்தை கொடுக்கறாங்க. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். ஒரு குறிப்பிட்ட பொருளை நாமளே தேர்ந்தெடுத்து வாங்குறது சிறந்ததா, இல்ல நேரடியா பணத்தை கையில வாங்குறது நமக்கு அதிக அதிகாரத்தை கொடுக்குதா? இந்த 2ல எந்த மாடல் மக்களுக்கு உண்மையிலே அதிகாரம் கொடுக்குது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.